மேடையில் முடி ஓட்ட இருக்கடா. எங்கள் அப்பா வந்துட்டார். 200 கொடுப்பா பற்றியா மருமகளுக்கு இது வாங்கிட்டு போகணும், பேம்பஸ். இது என்னது? பேங்கோஸ். மேடை இந்த இடத்தை கொடுத்த எங்கள் அப்பா எம் ராமர், அவர் குடும்பத்தார்களுக்கும் ஐயனார் கோயில் பங்காளி சார்பாக, நாடக கலைக்குழு சார்பாக. ஆமாம், ராமதாஸ் மாமா. சரி சரிப்பா. என்ன பாட்டு பாட? செய்யாமல் ராமதாஸ் மாமா பாட்டு. நான் இப்போ பாடினது ஹிந்தி பாட்டா? எப்பாய், அவர் எங்கள் மாமா, அவர் செயல் வேற, நான் வேற ப்ரோ. எப்பா உனக்கு பாட்டு இப்போ பாடுறேன் பாரு, ஐயா பாட்டு. கருத்தான பாட்டு பாடவா? கருத்தான பாட்டுன்றேன், கருப்பேன் பாட்டா. இந்த பாடுறேன் பாடுறேன், ஒரு ஐயா பாடுறாரு. அல்லோ அல்லோ. 18 சித்தர்லாம் ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. 18 சித்தரில் ஒரு சித்தர்னு சொன்னாங்க, அட சொன்னாங்க. அந்த 18 சித்தரில் ஒரு சித்தர்னு தேவருங்க. படிச்சுக்கிட்டே இருப்பேன் உண்மையிலே. என் அன்பு உறவுகளே, இன்று அத்தனை பேருமே சுகர் பிரஷர் இருக்குல்ல. 40 வருஷத்துக்கு முன்னாடி என் பாட்டைங்களுக்கெல்லாம் அது வரல. காரணம், இன்று சுகர் பிரஷர் வருவது பெண்கள் தான் காரணம். ஆத்தா, குக்கர் சாப்பாடு தீங்கானது. கை தட்டுங்க. குக்கர் பூரா அள்ளிட்டு வா, இரும்பு கடையில் போடுவோம். உடனே கக்கண்டிவே. அன்றைய காலத்தில் எங்கள் அப்பத்தா எங்கள் கிழவெல்லாம் மண்பானையில் சமைச்சாங்க. மண்பானையில் சமைக்கும் போது மண்ணோடு சேர்ந்து அரிசியும் உள்ள விழுந்து அந்த சாதம் சத்துக்களை தந்தது. அதனால தான் குத்துகளை பெற்றார். சத்து குத்து. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அன்றைய காலத்தில் 27 பிள்ளை, 15 பிள்ளை. காரணம் ஹெவி ஒர்க், ஹார்ட் ஒர்க். காரணம் ஒரே ஒரு கோமணம் தான். கோமணமே கட்ட மாட்டாங்க. காட்டுவாசி மாதிரி அடிச்சிருக்காங்க அந்த காலத்தில். வேறு எங்கே போய் வீடியோ எடுக்கிறவாரு. ஏன் அந்த குழாய்க்குள்ள செல்ல வைவேன்? கொலா செல்லு பயலுகண்ணா கொட்டூரமா. இன்று யாரப்பாரு பூரா வாக்கிங்க. 40 வயசு ஆயினா கமுதி பஸ் ஸ்டாண்டு ரோட்டில் என்ன மச்சான் அவளை வேமா நடக்காட்டா வேமா நீர்மலைக்கு வந்துடுவாங்க மச்சான். பூரா ப்ரெஷர் எங்கே பார்த்தாலும். இப்படிதான் டாக்டர் ஒரு ஆள்கிட்ட சொன்னார், தினமும் 10 கிலோமீட்டர் நடக்கணும்யா, 1 மாதம் கழிச்சு என்னை வந்து பாருங்க. கமுதியில் சொன்னாள் 1 மாதம் கழிச்சு டாக்டர் ஃபோன் அடிச்சிருக்காரு, நான் மெட்ராஸில் இருக்கேன். அந்த ஆள் நடந்துக்கிட்டே மெட்ராஸ் போயிட்டேன். 10 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு வீட்டுக்கு வரல, துருவா நடந்திருக்கேன். அதே மாதிரி பெண்கள் எல்லாம் தாய்மாரில் சொல்கிறேன், ஒரு 40 வயசு ஆகிட்டுனா இரவு நேரத்தில் சப்பாத்தி சாப்பிடுங்க. எங்கிட்டு சாப்பிடுவேன்? புரிஞ்சு உனக்கு போட்டு கொடுத்தா தான். அப்போலாம் பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்து பழமரம் போதே 2 கைக்கு 3 கை சாப்பிடுவா. காரணம் அப்படி உட்காந்துக்கிட்டு அத்தான் இன்னும் போட்டு சலுப்பிடுங்கத்தேன். கருவாடை உரிச்சு தரவா, முட்டை உரிக்கவான்னு கெஞ்சி அள்ளி அரைவாங்க. கச்சா கச்சா கச்சா. இப்போ ஒரு தோசை சுட்டு கொடுத்துட்டு சீரியலில் உட்காந்துறது புருஷன் தட்டை கடிக்கிறேன். தோசை தோசை அவ்வளோதான் லூசே, மடித்து வச்சுட்டு போ. பூரா ஏன் அப்படி சிரிக்குன்னு தெரியலையே. சிந்திக்க வேண்டும். எங்கள் அண்ணன் உழ வைக்கும் போல அதே கை இப்படி தட்டுது. ஆனால் பெண்களை மிஞ்சி விட்டார்கள் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம். இப்போ சமையல்ல
இனிமேலும் கல்யாணம் பண்ணுற ஆளுகள்லாம் பிள்ளை சமைக்குமா, வீட்டை நல்லா பார்த்துக்கிறோமான்னு நினைக்காத. பொம்பளை பிள்ளைய வந்து வீட்டில் உட்காந்தா போதும்னு சொல்லி தாலி கட்டு. ஏன்னா பொண்ணு கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம நாயா தெரியான் முதுகுளத்தூர் கமுதி பஸ் ஸ்டாண்ட்லாம் பேக்க வச்சுக்கிட்டு நம்ம ஊரில் எதுவும் பொண்ணு இருக்குமாயா? ஆட்டோ விளம்பரம் வரைக்கும் வந்துட்டேன். ஐயா வணக்கம் வணக்கம், மாப்பிள்ளை வயது 32, அவர் பேர் அழகரசாமி. உங்கள் ஊரில் 2 பிள்ளை தாயாக இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு கொடுங்க, மொத்த சொத்தையும் எழுதி வச்சுட்டு தாலி கட்டுகிறேன். நாட வண்டிய ஸ்தாபனம், மூக்கு ரோடு, வேகத்தடை, தொங்கா ஸ்பயலு கடை. பொண்ணு கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? பொண்ணு கிடைக்காத ஆம்பளையெல்லாம் கைதுக்குங்க. ஏன்ட்ட ஒரு 2 பொண்ணு இருக்கு, கைது. ஏய் பேப்பையில் இன்னும் 2ஆம் தரம் வச்சு அடிக்கலாம் பார்க்குறேன். அண்ணே உனக்கு கல்யாணம் ஆகலையா? சரி, ஒரு விஷயம், இப்போ போய் பொம்பளையாள்கிட்ட பேட்டி எடுப்போம். எங்கள் அக்காட்ட பூரா பேட்டி எடுப்போம். அக்கா உங்கள் வீட்டுக்காரை பற்றி என்ன நினைக்கிற, நீ கல்யாணம் பண்ணலேருந்து எப்படி இருக்குன்னு சொன்னோன்னா அது பூரா நல்லா இருக்கேன் தம்பி, இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன், எங்கள் வீட்டுக்காரன் நல்லா பார்த்துக்கல, எந்த பொம்பளையாக சொல்லுமாக்கேன். போய் மயக்கி நீட்டினோடனே என்னத்தை கல்யாணம் பண்ணி பொழந்தேன், ஏதோ பிள்ளைகளுக்காக இருக்கேன், பிள்ளைகளுக்காக இருக்கேன். புருஷன்ட்ட போய் எடு, இந்த முண்டையை கட்டினதுலேருந்து தாண்டா எல்லாமே இழந்துட்டேன், முதல் சொத்து இருந்துச்சு, அம்மா பெரிய சேட்டுமை மாதிரி பேசுவாங்க. கல்யாணம் என்பது என்ன? ஒரே மாதிரி வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை சீராக கடைசி வரையும் போய் கொண்டிருக்கும். 10 நாளைக்கு ஒரு வாழ்க்கை, 20 நாளைக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா புருஷன் முண்டாட்டி 2 பேருமே எலியும் கீரியும். அதே உண்மை. அதே மாதிரி இந்த சிறப்பான கும்பாச விழாவிலே எங்களையும் கூட்டிட்டு வந்து மதியம் ஆக்கின சோறு தானே இப்ப காய்ச்சினதா? சூடான சாப்பாடு, உண்மையிலே சூடான சாப்பாடு. நான் வரல, அதில் 2 பேர் போட்டு விட்டாங்க, அவங்கள தேடிக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். அதை அற்புதமான முறையில் செய்த விழா கமிட்டிக்கு நல்லது. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்து வந்தது வேற, ஆட்டுத்தொடை, செவரொட்டி, நாட்டுக்கோழி இருக்கும், வளைச்சி அடிக்கலாம்னு வந்தாங்க. சாம்பாரை போட்டவொடனே இப்படி தாயம் போடுறதுக்கு போல 12ஆ போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க. கும்பாபிஷேகம் கோவிலுக்குத்தான், குப்பம்மா எடுத்தா மாவளக்குச்சான், கும்பாபிஷேகம் கோவிலுக்குத்தான், குப்பம்மா எடுத்தா மாவளக்குத்தான். அடுத்து பாடிக்கிட்டே இருப்பேன். ஐயா பாட்டு பாடினாத்தான் இந்த நாடகமே. சார் நீங்க 4 பேரும் ஏன் அப்படி கிராச உட்காந்துருக்கீங்களே என்ன? மரவர் குலத்து கால மண்டியிட்டு பாயுங்கால சீமானந்தள் தேவர் வளர்த்த கால தேடி பாயும் அந்த துறைகளை முன்னே வந்தா குத்தி போடும், அது பின்னே வந்தா எத்தி போடும், பக்கத்தில வாரவன பயங்கரமா பாஞ்சு ஓடும். மரவர் குலத்து கால எங்க அப்பா நாட்டு மாடு கால தாண்டா. மரவர் குலத்து கால வண்டி என்று பாயுங்கால, மரவர் குலத்து கால வண்டி, மரவர் குலத்து கால வண்டி என்று பாயுங்கால, தேவர் வளர்த்த தேடி பாயும் துறைகள முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும், அது பின்னே வந்தா எத்தி போடும், பக்கத்தில வாரவன பயங்கரமா பார்த்து ஓடும். மரவர் குலத்து கால எங்க ராமநாட்டு மாடு கால
அண்ணனுக்காக நான் பாடிக்கிட்டே இருப்பேன். எத்தனை மாட்டுவா நான் பாடுவேன். ஆனால் பெரியவர்கள்லாம் சாதித்து விட்டு சென்ற அந்த சாதனை பெட்டகத்தை நாம் கீழே போடக்கூடாது. இளைய சமுதாயமே அப்படி எங்கள் அண்ணன் கைதட்டான். உண்மைதான், இதெல்லாம் பொக்கிஷம். பெரியவர்கள் என்றால் நம்ம சிறியவர்கள்லாம் இல்லை. அன்றைய காலத்தில் கிராமம் பூரா அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் களவு, கொலை நிறைய நடக்குது. முதல்ல அந்த இதே ஒரு சீமானந்த ஆதி ஐயா கவுல காலத்துலலாம் பக்கத்து வீட்டில் ஒரு ஆட்டு சத்தம் கேட்டுச்சுன்னா ஊரே வேலுக்கம் கூட போகும். என்னடா அவன் முருகன் வீட்டில் ஆட்டு சவுண்டு கேட்குது, என்னடா பேட்டு லைட்டை எடுத்துக்கிட்டு பூரா போய் அப்படி களவு இல்லாமல் இருந்துச்சு அந்த காலம், ஒற்றுமை. இன்னைக்கு எழுத்து வீட்டுக்காரன் வீட்டில் அம்புட்டையும் கொள்ளையடிக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரன் லைட் அடித்து காமிக்கிறேன், எல்லாத்தையும் அள்ளிட்டிலாயா, அந்த ஒரு சின்ன குட்டியை விட்டுட்டு போறியா, அந்த ஆட்டுக்குட்டியை அதையும் தூக்கிட்டு போகையா. ஆமையா, என் கண்டாலுமே என் வீட்டை பூரா காலி பண்ணுங்கய்யா. அன்னைக்கு கணேஷ் போயில கட்டேன் கொடுக்க மாட்டேன்ட்டாயா. கணேஷ் போயிலுக்கு வீட்டை கொள்ளையடிச்சு போச்சுறேன். அப்புறம் இந்த வாரு சேரை தூக்கிட்டு அது வயசுக்கு இந்த சேரு என்னத்தா கந்துற. இந்த பாப்பா தாண்டா உள்ள போட்டோ எடுக்க வந்தது. ஆய் ப்ரோ, வீட்டுக்கு கொண்டு போயிருத்தா சேர. ஆனா ஒரு விழாவை நடத்தக்கூடிய அந்த வலியும் வேதனையும் யாருக்கு தெரியும்னா இந்த விழா கமிட்டிக்கு தான் தெரியும். அந்த வலியும் வேதனை. இந்த கோயிலை நம்ம லேசாக சொல்கிறோம், ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம்ட்டு. ஐயா, கும்பாபிஷேகம் வைக்கிறது லேசு கிடையாதுங்கய்யா. அது ஆரம்பத்துலேருந்து அந்த கோயிலை விரதம் இருந்து எல்லார்ட்டையும் நன்கொடையை வாங்கி அதை கட்டி அதை சிறைப்படுத்தி அந்த கும்பத்திலே தண்ணி ஊத்து வரையிலும் அந்த கண்ணீர் சிந்தி உழைக்கக்கூடிய அந்த விழா கமிட்டியார் பொறுப்பாத வணங்குறேன் எம்கேஆர் அவர்கள். விழா கமிட்டியே இல்லையா என்ன இவ்வளோ இதாக சொல்கிறேன்? ஏன் சொல்கிறேன், அம்பட்டும் பேசுறது பூராமே இன்னைக்கு அப்படித்தான். எந்த வேலையாக இருக்கட்டும், யாராவது உண்மையை சொல்லியிருக்கோமா? ஏப்பா விறகு வெட்டி முனியாண்டி மூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியே, ஒரு 10,000 கிடைக்குமா? என்னத்தை விறகு வெட்டினேன், கையில் முள்ளடிச்சு குத்தி அதை ஊசி போடுறதுக்கே காசு இல்லைன்னு டெய்லி ஏன் வெட்டிக்கிட்டு இருக்க? மளிகை கடை வச்சிருக்க ஆள்கிட்ட போய் கேளு, என்னப்பா மளிகை கடை வச்சிருக்கியே, மாதம் ஒரு 50 ரூபா. என்னத்தை பூரா கடை சோப்பு வாங்க கூட காசு இல்லை, ஆனால் டெய்லி திறந்து மணி ஆட்டிடுவார். கிண்ணி எல்லாமே என்னத்தை விதி செய்யும் தொழில். என்னப்பா தம்பி உட்காருப்பா, உட்காருங்க ப்ரோ. இனிமே தான் பாட்டே பாட போகிறேன். உங்களுக்குன்னு சாங் வச்சுருக்கேன். உனக்கு பாட்டு பாடவா? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, கத்தரிக்காய் அப்பத்தாவோட பெரிய போச்சு. இப்போ பூரா எங்களுக்கு தெரியும், இந்த எங்கள் அண்ணன் எல்லாம் விளையாண்டுருக்கேன். நம்ம விளையாண்டது பூரா என்னப்பா முருகா, குண்டுக்கா பம்பரம் சுற்றி கோசு எடுக்கிறதுக்குள்ள செத்தேன், சாட்டை சுற்றிக்கிறான். ஒரு நீளத்தை விட்டு எச்சியை உருவி வேமா சுற்றுறோம்னு ஒவ்வொருத்தெல்லாம் கையில் சுற்றிடுவேன். கையில் சுற்றிட்டு கையோட உருவியா மண்ணிக்கட்டில் அடிச்சு குண்டுக்கால அடிக்கும்போது சில பேர் வெதர்லேயே அடிச்சு போடுவாங்கப்பா. ஆமாம், குண்டுக்கா ஒருத்தனை பழி வாங்கி உடச்சி நொறுக்கி போடுவாங்க. இது பரவாயில்ல, கம்மாயில் ஒய் முங்கிக்கிட்டு பந்தில் எறிகிறது. ஒருத்தனை குறி வச்சு எரி வாங்கி அவங்க ஆத்தா சண்டைக்கு வரைஞ்சி கட்டிட்டு வந்துடும். என் மயனை அடித்தவன் எவன்ட்டான் அப்படின்னு விளக்கமாத்தோடு வந்துடும். ஆனால் அன்றைய காலத்தில் விளையாண்ட விளையாட்டுகளை பூரா இன்னைக்கு என் தம்பிகள் செல்லுகளை கொண்டு வந்துட்டாங்க. செல்லுதேன் இந்த வாரம் என் தங்கச்சி எதுக்கு கை தட்டினேன், செல்லுக்குள்ளே வந்து இப்போ விளையாடுற விளையாட்டாத்தா. அதனால தான் நம்மளுக்கு உடல் சீக்கிரம் உடல் பயிற்சி இல்லை. அப்போ ஓடுவான், நாயா திரிவான். பள்ளிக்கூடம் லீவ் விட்டுக்கிட்டா பூரா சீமக்கருவ பனைமரம் தூரில் தான் திரிவாங்க, பேயா திரிவேன், நாயா திரிஞ்சு. அதில் எங்கள் அப்பா எல்லாம் இன்னொருத்தையும் அடிச்சு போடுவேன். நான் போய் சொல்லுவேன், எண்ணெயத்தையும் போட்டு மதிப்பார். வெண்ணமையனை என்ன மதிக்கு நீ போனேன்னு எண்ணெயத்தையும் அடிப்பார். ஆமாம், காலெலாம் அரைச்சி வருவேன். எங்கள் அம்மா விளக்க மாதிரி தான் அந்த அரைச்சதுலேயே அடிக்கும். அன்றைய காலம்தான் நிம்மதியான வாழ்க்கை. இன்னைக்கு பூராமே அதே பொம்பளை ஆளுகளுக்கு பூரா இன்னைக்கு சமைக்கிறதுக்கு ஈஸிப்பா. அப்பெல்லாம் கிளவிட்டு போய் கேட்க, ஏத்தா மீன் குழம்புல என்ன ஊற்றுறது, யாடி உங்கள்கிட்ட புளியை சேர்த்துக்கங்கடி, மசாலையை அப்படி சேர்த்துக்கடி அப்படின்னு கிளவி சொன்னிச்சு. இன்னைக்கு செல்லு சொல்லிடும், ஐர மீன் குழம்பு வைப்பது எப்படி, ஐர மீனோட சட்டியோட வந்துரு செல்லில். அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை 3 மணி நேரமாக கேட்குது, சுடுதண்ணி போடுவது எப்படி. அதெல்லாம் சுடுதண்ணி இருக்கே விடாது, புறாமே இன்னைக்கு செல்லுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். அன்று விறகடுப்பு வச்சு மலையில் நனைஞ்சிருச்சுன்னா ஐயோ ஊதாங்குளம் இந்த திண்டியா இருக்கு, அதை போட்டுக்கிட்டு பூன்னு ஊதி புகையா அடிச்சு அந்த சோறை திங்கிறதுக்குள்ள பட்ட வாடு. அடாடா கேவலப்பைய விறகு பிடிக்கலையே, நனைஞ்சு போச்சே, அவ்வளோ வேதனை. இன்னைக்கு போகும்போதே அப்படி ஒரு ஸ்டைலா சட்டா
கேஸு குப்பு குப்புன்னு எரிஞ்சு இந்த வர்றீங்க அப்படின்னு சீரியல் பார்த்து வர்றதுக்கு சட்டிலாம் பிடிச்சி எரிஞ்சு வீடு வரைக்கும் எரிஞ்சு பூரா சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டியா அன்னைக்கு கேட்குறது அப்படித்தான். அன்னைய காலத்தில் வந்து வீட்டை பூட்டிட்டியான்னு கேட்டாங்க. இன்னைக்கு வரும்போது வீட்டுக்காரர் கேட்குறேன் ஏன்டி சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டியா இங்கே வாரு பூரா சிரிக்குது. சிலிண்டரோட இப்போ வந்துருச்சே கரண்ட் அடுப்பு. அப்பெல்லாம் தோசை சுடும் போது கிளவியை சுடும் தோசை ஒன்று இருந்தாலே எந்திரிக்க முடியாது செனப்பரிச்சாலி மாதிரி இருப்போம். இன்னைக்கு தோசை சுடுது கல் எது தோசை எதுன்னு தெரியல கும்பிட்டுக்கானா இருக்குது. அந்த தோசை மட்டும் 70 தோசை தின்றாலும் பசிக்காது. அடி என்ன 2 ஊற்று போதும் மாவு வேணா 2 கலக்கி குடிச்சிட்டு போ. ஏன்னா எல்லாமே இன்னைக்கு மாறிக்கிருச்சு. அதே மாதிரி எந்த சாப்பாடுகள் நேரத்துக்கு நம்ம இங்கே போனாலும் ஹோட்டலில் சாப்பிட்லாம் முடியாத பட்சத்தில் குறைஞ்சபட்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வீட்டு சாப்பாடு சாப்பிடும். அதே ஆரோக்கியம். ஏன்னா இப்போ சைனாக்காரன் வந்துட்டேன் ஹிந்திக்காரன் வந்துட்டேன். இந்த ப்ரீ ரைஸ் ஒன்று அவன் பார்த்தா இம்புட்டு போயிலே போட்டுக்கிட்டு கே ப்ரீ ரைஸ்க்கா இப்படி ஊற்றிட்டு கச்சா புச்சா நான் அடிக்கிறேன். செவத்தில் அடித்து இங்கே வருது. அதை நம்மளால் திண்டு விட்டு நல்லா இருக்கு பையா ப்ரீ ரைஸ் சூப்பர் பையா. என்னாச்சு? ப்ரீ ரைஸ் என்பது என்ன? அரிசியை காய விட்டு இவ்வளோ நீளம் இருக்குது அந்த ரைஸ். அதெல்லாம் பச்சை குழந்தைக்கு வாங்கி கொடுக்காது. அதே மாதிரி வயசானவளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது. பகலில் கூட நீங்கள் வாங்கி கொடுத்துடலாம், இரவு நேரத்தில் வாங்கி கொடுக்காது. ஏன்னா சீரண சக்தி குறைவு ப்ரீ ரைஸுக்கெல்லாம். தெம்மாங்க பாட்டு பாடவா? உனக்காக பாரு. என்ன பாட்டு தெம்மாங்க பாட்டு? கம்மாக்கார வரது இல்லையா? அது இப்போ இல்லை, அது கப்ளிங் வரும்போதும். தென்னகத்து திருபுருவம் நட தெரியுமாப்பா? தென்னகத்து திருபுருவம் தெய்வம் தந்த திருபுருவம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வாழ்ந்து சென்ற செல்ல ரதம். தென்னகத்து திருபுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வாழ்ந்து சென்ற செல்ல ரதம். ஆமாம், இந்த கைதட்டு தான் எங்களுக்கு உற்சாக மருந்து, வீரர்களின் ஊக்க மருந்து. நடிகருடைய கைதட்டத்தான் உங்கள் வீட்டு விருந்துட்டேன். கைதட்டலாம் நீங்களாம். நோட்டீஸை கசக்கிட்டேன், நோட்டீஸை படிக்கிறேன். ரெடி சார்? என்ன காலத்திலும் புனர்வழங்கக்கூடிய மதிமரியாதைக்குரிய ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் சீமானேந்தல் கிராமத்திலே குலதெய்வ வழிபாடு பங்காளிகள் மற்றும் கிராம பொதுமக்களுக்கு பாத்தியமான அருள்மிகு ஸ்ரீ மங்களநாத ஐயனாரே. நீ என்ன எப்பேட்டு கொடுத்துட்டே இருக்கியா? ஒன்று எனக்கே தெரியாம தானப்பா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னுமே தான் சாமி, இனிமே தான் நான் கூப்பிடுவேன். அப்படி சொல்லு சிங்கா. மங்கள்நாத ஐயனார் திருக்கோயில் மகா கும்பாசி விழாவை முன்னிட்டு கோவில் நிர்வாக கமிட்டியினர் தலைமையிலும் கமுதி காவல்துறை சார்பாய்வாளர்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் இந்த பலாமடை லேசுவாசா முட்டை அசைக்கக்கூடிய நிகழ்வாம். என்ன
என்ன நிகழ்வு சொல்லவே இல்லையே ப்ரோ. ஸ்ரீ வள்ளிதமன் நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் விமான நட்சத்திரம் மணப்பாறையை சேர்ந்த எம் ராஜ்குமார் அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் பிரத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு கருங்குயில் ஸ்ரீதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக்கொண்டார். நாதகான பேரரசு, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வன். இனிமையான காலங்களால் எத்தனை மக்கள் உட்கார்ந்திருக்கிறீர்களோ அத்தனை பேத்துக்கும் பாட்டு பாடுவார். கலைபாபு அவர்கள் நாரதராக தோன்ற காத்துக்கொண்டார். என் தம்பி கத்தரைக்காய்க்கு கால் முளைச்சு சிரிக்கி ஒருத்தி சிங்கார பருத்தி, அந்த பாட்டை அருமையா பாடுவேன். இப்ப பாட போறேன். அந்த மாதிரி கேமரா கேமரா வெல்ராஜ் போக்கஸ். ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது எனது அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள வக்கனாக்குண்டு மண்ணின் மைந்தன் கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனிய பின்பாடல். கத்தரிக்கோடு காசு தந்தே, உத்தரவு போட்டிருந்தே, கட்டி ஜாக்கெட் மேல 8 கட்டி பாட, எதிர்பாட்டு பாட சொல்லி எவளேனு ஆசைப்பட்டா, துட்ட போட்டு கேளுங்கிறேன், நானும் மெட்ட போட்டு பாடுகிறேன். சிரிக்கி ஒருத்தி சிங்கார கோரத்தி, தலிக்கி குலுக்கி தள்ளாடும் வருத்தி, வயசு பயல வந்தாலாம் துரத்தி, கண்ணால அளவெடுத்தா ஈராசாவ பின்னால வரவழைச்சா, சின்ன கண்ணா சிங்கார மன்னா, நானும் விவரம் அறியாத பொண்ணா, சேர்ந்து வாரே உங்கூட உண்ணா, கண்ணால அளவெடுத்தா ஈராசாவ பின்னால வரவழைச்சா, சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி, தலுக்கி குலுக்கி தள்ளாடும் வருத்தி. ஏ அழகேசா ஏ மகராசா, அடி ஆத்தோரம் பூத்தது இந்த ரோசா, ஏ பாலாறு இது பழஞ்சாறு, ஏ பசியார வந்தது 16, நாக்கில தேனூருத நெஞ்சில பாலூருத, நெருங்கி இருக்கிற நேரம் வராது, ஆன வந்து திங்காத கரும்பு, காத்து வந்து கில்லாத அரும்பு, சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி, தலுக்கி குலுக்கி தள்ளாடும் வருத்தி. ஏ உனக்காக வாடும் சுராக, ஒத்தி ஒன்னாக இருப்பேன் உறவாக, ஏ ஒரு பாதி நீயும் மறுபாதி, இது ஓடாதோ காதில் ஒரு சேதி, ஆகாத காரியம்மா பாப்பானே மாரியம்மா, நம்பி இருக்கிற நல்ல மனோரெண்டு, கேட்ட வரங்க தானாக கிடைக்கும், போட்ட விதைய பூவாக முளைக்கும், சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி, தலுக்கி குலுக்கி தள்ளாடும் வருத்தி, வயசு பயல வந்தாலாம் குரத்தி, கண்ணால அளவெடுத்தா ஈராசாவ பின்னால வரவழைச்சா. சூப்பர் 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 தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. இதோட நீ வீட்டுக்கு போறது நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவா கோடகிரி குமரன். கோடகிரி குமரன் என்றார் உனக்கு செல்லும் தம்பி. சூப்பர் தம்பி. உன்னுடைய மிருதங்க இசையும் இவர்கள் பக்கமலை இசையும் சேர்ந்துதான் ஒரு பாட்டுக்கு மேலும் வெற்றி பெற செய்கிறது. மருது மருது சூப்பர் மருது. பத்தியா என் தங்கச்சி எங்க அக்கா எல்லாம் கைதட்டுறாங்க பாரு. அது தடத்துல மிதி புத்தி வரட்டும். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிரி குமரன் கற்றுக் கொடுத்த குருநாதரை மட்டும் யாரும் மறக்கூடாது. இந்த மிருதங்க சக்கரவர்த்தி இவன் பெயர் மருது. இவன் வாங்காது பல விருது. அவன் வயக்காட்டில் இந்த வட்டம் விளையவில்லை கருது. சாவியா போச்சுடா பேப்பலை. மிருதங்க நிறைய பேர் பார்த்திருப்பிய.
மதுரை நாடக நடிகர் சங்கம், புதுக்கோட்டை, எத்தனை சங்கம் தமிழ்நாட்டில் இருக்கோ அத்தனை சங்கத்திலே ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி மிக அற்புதமான வாசிக்கிறார். இந்த சொல்லு சுத்தமாக வெளியே இந்த மைசெட்டில் கேட்குதுன்னா அந்த சிஷியர்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு அரசோலம் என் அன்பு சித்தப்பா அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவராகத்தான் இருக்க முடியும். எத்தனை மாணவர்கள் 200 மாணவருக்கு மேலே உருவாக்கி விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவரும் என்னுடைய தம்பி காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருதவர்கள் உங்களிடம் கைதட்ட அளவுக்கு மிருதங்கத்தை வாசித்து காமிப்பார்கள். சூப்பர் சூப்பர். என்ன பாட்டு படிச்சாலும் அடிப்பேன். கொஞ்சம் எக்கோயி இப்போ மாட்டிக்கிறேன். இது யாருக்குமே ஆசை முடியாது. மறிவில்ல தாயே 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 கெடுத்து விட்டாங்க. வாங்கி பாடு பறைத்தனி பேமேனே பாடுங்க. மறிவில்லா கலைகளை கற்றுணர்ந்த மாபெரும் சபையோர்க்கு
என் வணக்கம். தம்பி அறிவில்லா கலைகளை கற்றுணர்ந்த மறைவில்லா கலைகளை அறிவில்லா கலைகளை கற்றுணர்ந்த மாபெரும் சபையோர்க்கு என் வணக்கம். நானோ மாபெரும் சபையோர்க்கு என் வணக்கம். மறைவில்லா கலைகளை கற்றுணர்ந்த மாபெரும் சபையூரே என் வணக்கம். மாபெரும் சபையூரே என் வணக்கம். கொண்டைய கோட்டனல பரவர் மூல பரவர் கொண்டைய பரவர் கொண்டைய கோட்டனல மரவர் மூலாய் கோடையிலே போன்றவன் பாதுவல்ல 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 பாதுவல்ல. மணிவேல் மணிவேல் அட்டன் பண்ணாத பஜனையே கிடையாது. பஜனை, கோலாட்டம், கும்மியாட்டம், நாடகம் அத்தனைக்கும் அவன் பெரிய ஒரு கலைஞன் என் தம்பி மணிவேல். மணப்பாறை மணிவேல் அவர்கள் ஆளுண்டை சேர்ப்பார்கள். என்னத்த அவசரப்பட்டு கைதட்டிட்டிய? வாங்குற சம்பளத்துக்கு 300 ரூபாய்க்கு தான் வாச்சிருக்கேன் தம்பி. உனக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேன், அந்த தேப்படுங்க. அவன் விட மாட்டேன், சும்மா கிடையாப்பா. சீமானந்த நாளை காலையில் மறைச்சிட்டு அடிச்சா நீங்க காப்பாத்துவ? விடவே மாட்டேன். தந்தானே பாட்டு தாண்டா. டேப்புல அரைஞ்சு உருண்டா செலுத்து இருக்க இந்த பாட்டு தாண்டா. ஆடாத கண்டா ஆட வச்ச தகப்ப வணக்கம்ங்க. அந்த பாட்டுக்காக கணக்க போறேன். குச்சியில வச்சு அடிக்காத, வேணா அங்கிட்டு போய் அடிச்சு விட்டு வரையா? அதுல ஆடாத கண்டா ஆடலிட்ட தகப்பா வணக்கமுங்கோ வணக்கமுங்க. வாதிக்க சொல்லுப்பா வணக்கம் போட. என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்கோ வணக்கமுங்க. என் காலுக்கு ஜலங்க இட்டு உங்க காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடவாடும் ஐயா. கரண்ட பிடிட்டாங்களே வாசிக்கிறானே. இது முதல் நல்லா இருந்துச்சு, அவன் மட்டும் அடிக்க சொல்லு. என் கால் நடவாடும் ஐயா குச்சு குச்சு ரக்கம்மா. என்ன அவன் செகுல அரைஞ்சா அவனை அனுப்பிடுறான். ஆடாத கண்டா ஆட வச்ச தகப்ப வணக்கம்னா குச்சு குச்சு ரக்கம்மா சப்புடி 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 நடிக்கிறான்டா. ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா? அடி போடி வெள்ளச்சி என்ன புரியலையா? மன எங்குது எங்குது ஒண்ணு முத்த ஒண்ணு கொடுத்தது மெல்ல. நீங்க தலையிடாது, நீங்க வீட்டுக்கு போறது நல்லது. அவனை காப்பாத்தி காப்பாத்தி விடுறேன். ஒரே அடி தாள் நீர்மால் அடி அடிக்கிறான் அவன். ஒழுக்கமாறு இவர் என்ன நக்க போறாரு. சிறந்த முறையில் இங்கே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற அகரம் முகரம் பேரப்பார் அகரம் கருப்பையா. இங்கிட்டு வந்து துறப்பையா வா, செங்கக்கல்ல கூட அடிச்சு விட்டு உடச்சு விட்டு போ. அகரம் கருப்பையா அவர்கள் சீன்தாளம். வாடி என் தங்கம். வாட் இஸ் யுவர் நேம்?
பேசுங்க 2 வார்த்தை. பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எது விக்ஸ் முட்டையோட பீங்கான தண்டியா? இப்படி ஒரு சாரி தான் யாருக்குமே இல்லையாடா. பேசுப்பா. சீமானேந்தல் 2 ஒரு பாட்டு மட்டும் பாடு மச்சான். வர்ணமட்டு கூட பிறந்தோமடாம் என் பிறவி தம்பி அண்ணா அம்மாள் கூட பிறந்தோமடாம் என் பிறவி உமையே அன்பு தம்பி கூட்டு பறந்தோமடா இது எந்த கட்ட போனாடத்துல யாரு பாடின பாட்டு? உங்க மாமே. இப்ப நான் பாடுற பாட்டு கரெக்டா தாளம் போடு. சரி, காலுல கீழே போடுற காமெடி சொல்லி கொடுத்து செஞ்சேன்னு வைவேன், மூக்கெல்லாம் சிந்தி விட்டுக்கிட்டு அறையுவேன். சரி மாமா. கரெக்டா பாடவா? சூப்பர் பாட்டு. சரிங்க ப்ரோ. ஏர் பிடிக்க கைகள் இடை பிடிக்க ஏலே முண்டை, இன்னும் பாட்டே பாடல பார்த்தா ரிலிக்ஸ் கொண்டு வரேன். ஓஹோ. நீர்வயல் போல் அங்கே நிலம் இருக்க வாங்க மச்சான். தம்பிக்கு வாங்க, இதை சொல்லி கொடுத்த மட்டும் சொல்லிட்டு போயிரு, அனாதை செத்து போவேன். எனது தாய் மாமன் இவர் தான் அதுக்கு வாத்தியாரு. மம்பட்டிய தோழல வச்சு மட துறந்தா அப்படி வெள்ளிக்கிழமை பாச்சானக்கே வாயா சாமி வா உனக்கு இலை இலை கப்பக்கால முண்டை போறா.